மோசடி புகாரில் சஸ்பெண்ட் ஆன கல்லூரி முதல்வர் மீது வழக்கு பாய்ந்திருக்கிறது. திருவிக அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் கீதா பிப்ரவரி 1ஆம் தேதி தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டார். அரசு ஆவணங்களை கிழித்ததாகவும் அரசு அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்ததாகவும் கீதா மீது புகார் எழுந்த நிலையில் தற்போது மோசடி புகாரில் சஸ்பெண்ட் ஆன கல்லூரி முதல்வர் மீது புதிய வழக்கு பாய்ந்திருக்கிறது. கீதா மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து திருவாரூர் தாலுகா போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கடேஷன். வெங்கடேஷன், வழக்கு குறித்து முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. திருவாரூர் அரசு திருவிக அரசு கலைக்கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி வருவோர் கீதா. இவர் கடந்த சில ஆண்டுகளாக தமிழ்நாடு கல்லூரி கல்வி இயக்குநராக பொறுப்பு வகித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பண மோசடி மற்றும் நிர்வாக முறையீடு காரணமாக அந்த பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து திருவாரூர் திருவிக அரசு கல்லூரியில மீண்டும் முதல்வராக நேற்று முன்தினம் 1ஆம் தேதி பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் தஞ்சாவூர் மண்டல கல்லூரி கல்வி இயக்குனர் தனராஜன் நேரில் கல்லூரியில் அவருக்கு பணி நீக்க ஆணையை வழங்கினார். அப்போது அவரை சிறைப்பிடித்தும் அந்த ஆவணங்களை கிழித்தும் பிரச்சனையில் ஈடுபட்டாங்க. இதுக்கு மாணவர்கள் அந்த வாகனத்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த சம்பவத்துல இன்னைக்கு கல்லூரி தஞ்சாவூர் மண்டல கல்லூரி கல்வி இயக்குனர் தனராஜன் திருவாரூர் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து கல்லூரி முதல்வர் கீதா மீது 5 பிரிவின் கீழே இன்னைக்கு வழக்கு பதிவு செய்திருக்காங்க. அரசு ஆவணத்தை கிழித்ததாகவும் அரசு அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்ததாகவும் கூறி உள்ளிட்ட 5 பிரிவுல இன்னைக்கு திருவாரூர் தாலுகா காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த சம்பவம் திருவாரூர் கல்லூரி மாணவர்கள் மத்தியிலும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.